சாம்பார் வடை பண்ணுறதுக்கு ஒரு அழகாக உளுத்தம்பருப்பு ஊற வச்சு கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ வடையை வந்து எண்ணெயில் போட போகிறீங்களோ அந்த டைமில் உப்பு கலந்தால் போதும். இப்போ உப்பு கலக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வடையில் போடுறதுக்கு 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இப்படி சில செதுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வடையை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். எடுத்துடலாம். வடை ரெடி. பாருங்கள், சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடி. இது நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். கல்யாண சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். அது பாருங்கள் ரெசிபி. இதில் நல்ல டிப்பாகிற மாதிரி சாம்பார் விட்டுக்கலாம். இது மேலே நெய் விட்டுக்கலாம். இது மேலே பொடியை நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்குறேன். இது எந்த ஹோட்டல் சாம்பார் வடையோட கம்பேர் பண்ண முடியாதுங்க. நம்ம பண்ணுறது நல்ல ஆயில், ஃப்ரெஷ் ஆயில், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு, ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாம்பார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.